கூட எபிரேய புஸ்தகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட நீங்கள் அநேகர் கவனித்து இதை பெற்று வருகிறீர்கள். ஒளிபரப்பிலும் அநேகர் இந்த செய்திகளை கேட்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் மூலமாய் பார்க்கிற நீங்கள் கூட முழு செய்தியை கேட்கும்படிக்கு அநேகர் பிரியப்படுறீங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அது ஒரு நிமிஷத்தில் ஏவப்படுகிற ஒரு வாரியத்தை சொல்லுகிறோம். ஆனால் முழுசும் விலாவரியாய் இதனுடைய முழு ஆழத்தை, முழு அர்த்தத்தை இந்த இடத்துல விளக்குறது கர்த்தர் ஒரு ஸ்லாக்கியத்தையும் நேரத்தையும் கிருபையும் தருகிறார். அதனால அதனுடைய பயனை பெற்றுக்கொள்ள ஆண்டு உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. இந்த நாட்களில் கூட எபிரேய புஸ்தகத்தினுடைய இந்த 11வது அதிகாரத்தில் விசுவாசத்தை குறித்து மிக ஆழமாய் இந்த பக்தன் இந்த புஸ்தகத்தை எழுதின அருமையான தேவதாசன் இது மிக மிக ஆழமாய் எழுதி வருகிறதை உங்களோடு கூட விளக்கி வருகிறேன். 11வது அதிகாரத்தினுடைய 31வது வசனம் வரையில கடந்த வாரங்களே நாம் தியானித்தோம். 31வது வசனத்துல வாசித்த இந்த சகோதரனுடைய பெயர், அவருடைய பேர் ராகாப். இந்த ராகாபை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், ராகாப் ஒருவேளை இன்றைக்கு இந்த வேதாமத்தில் அவருடைய பெயர் இருக்கிறது. இன்னைக்கு ராகாவை குறித்து வாசிக்கிறோம், எழுதப்பட்டதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆனால் ராகாப் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில அந்த ஊரில் புறமதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒருவேளை யாருமே அவளை அடையாளம் கண்டாலும் அவருடைய பெயரை சொல்லக்கூடிய முடியாத ஒரு வாழ்க்கை. ஆனால் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு அந்த திட்டத்திற்கு இணங்கி வந்தபடினாலே அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறி இன்றைக்கு பெயர் பெற்று வேதாமத்தில் எழுதப்பட்டு இன்றைக்கு நாம தியானிக்கிற அளவுக்கு அந்த வார்த்தை மாறி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய இன்றைக்கு சூழ்நிலைகள், இன்னைக்கு நீங்க ஒருவேளை படிப்பறிவோ இல்ல கைவிடப்பட்டதோ பொருளாதார ரீதியாகவோ இல்ல பல காரியங்களை நீங்கள் ஒருவேளை சவாலாய் சந்தித்து கொண்டு என் வாழ்க்கை என் பேரு கூட ஏதாவது ஒரு பயன்ல வருமா அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நேரத்தை, ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறார். கடந்த வாரங்களுக்கு முந்தின வாரத்தில் இதுதான் உங்களோடு சொன்னேன். That moment is called as the Cairo moment. ஆமென். கர்த்தர் கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பம். ஆமென். கர்த்தர் கொடுக்கிற ஒரு நேரம் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில. அன்றைக்கு நான் நம்புறேன், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் ஒருவேளை கர்த்தர் சித்தமானால் வல்லவரியா இந்த மாதத்துல பேச கிருபை தருவார் நான் நம்புறேன். ஆமென். ஆபிரகாமுக்கு ஒரு கைரோ மோமெண்ட், ஒரு ஏற்ற நேரம். ஒரு நாள் அவர் அப்படியே அவர் தனிமையில இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்கிட்ட பேசுறாரு. ஈசாக்கு ஒரு கைரோ மோமெண்ட். எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த கைரோனும் போது நீங்க குழப்பிக்காதீங்க. ஒரு ஆங்கிலத்தில் இந்த வார்த்தையை புரியவில்லை என்றால் அதோடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு ஏற்ற சமயம், ஒரு ஏற்ற நேரம், தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு காலம் தான் மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் வருது. அப்படிதான் ராகாபுடைய வாழ்க்கையில இந்த 2 பேர் அவனுக்கு போறானுங்க. இந்த ஸ்பைஸ் வேவு பார்க்க போனவர்கள், அவர் வந்த காரணம் என்ன என்பதை ஒரு வெளிப்பாடு அவளுக்குள்ள இருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரங்களில் இந்த ஆலயத்துல வந்து உட்கார்றோம், இந்த வார்த்தையை ஆண்டவர் ஏன் பேசுறாரு அப்படின்னு ஒரு வெளிப்பாடு உனக்குள்ள வந்து அது ஆவிக்குரிய பிரகாரமா இணையும் பொழுது அந்த வார்த்தையினால உண்டாகிற ஒரு வெளிப்பாடும் அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இல்லைன்னா உட்காந்து ஏதோ சனிக்கிழமை நானும் வந்துட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு நீங்க போறது அது உங்களுடைய பிரியம் தான். நான் என்னால் இயன்றது கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிச்சுட்டு இது குறித்த ஆயத்தங்கள் 20 நிமிஷம் பிரசங்கம் பண்ணாலும் அதுக்கு ஒரு பெரிய ஆயத்தத்தை ஒரு 3 வாட்டி அட்லீஸ்ட் நான் படித்து அதை ரிஹர்ஸ் பண்ணி திரும்ப பேசும்படிக்கு ஆயத்தோடு வரும்பொழுது என்னுடைய ஜெபம், என்னுடைய வாஞ்சை என்னன்னா, இதனால் நிறைய பயன் வரணும் ஆண்டவரே, நிறைய பேருக்கு அது பிரோஜனமா இருக்க வேண்டும் ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய ஆவி மனுஷனுக்குள்ள ஒரு இடைப்பாடு வர வேண்டும். கர்த்தர் அதை நிறைய சாட்சிகள் மூலமாய் கேட்க வைக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் அது பிரோஜனமா இருக்கணும்னா நீங்க அந்த சந்தர்ப்பத்தை இது கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரு பல வேலையிலிருந்து வந்திருப்பீங்க, வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க, சமையல் பண்ணியிருப்பீங்க, எனக்கு அதை விட மீறி சில காரியங்களோடு செஞ்சிருக்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு நீங்க உட்காரும் பொழுது பிரசங்கம் அப்படின்றது நானும் கிட்டத்தட்ட பிறந்த நாட்கள்ல இருந்தே பிறந்த நாட்கள்னா எனக்கு புத்தி தெரிஞ்ச நாட்கள்ல இருந்து ஆலயத்துல தான் வளர்க்கப்பட்டேன். இந்த பிரசங்க பகுதி தான் ரொம்ப ஒரு போரான பகுதி. ஏன்னா அதுதான் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பாட்டெல்லாம் பாடும்போது கூட உற்சாகமா எல்லாரும் சேர்ந்து இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஆனா பிரசங்கம் பண்ணும்போது ஒரு மனுஷன் பேசுவாரு, மற்றவங்களாம் கேட்கறதான் கேட்கலாம். இல்லைன்னா அதுலயும் அந்த காலத்துல நாங்க அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி நான் விசிட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஒரு 2-3 இடங்கள்ல. அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் வியாழக்கிழமை. ஒரு பாஸ்டர் பேசினார், 1 மணி நேரம் அந்த கல்யாணத்துல பேசினாரு. நான் யோசித்து பார்த்தேன், ஆனா ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி இருக்கிறாங்க, பெரிய ஆலயத்தினுடையது. 1 மணி நேரம் அந்த ஆலயத்துல இந்த கல்யாணத்துல பேசும்போதே பயங்கரமா இருக்குதே, இவர் செய்தியெல்லாம் அவங்க ஆலயத்துல 2 மணி நேரம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன், எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு சிந்தனை எனக்குள்ள ஓடிச்சு. ஆமேன். ஆனா இந்த அது ஏன்னா அந்தந்த நான் அப்போ இன்னொரு சிந்தனை எனக்குள்ள வந்துச்சு. அதையும் உற்சாகமா கேட்டு அந்த இடத்துல ஜனங்க என்ன பண்றாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். ஒரு மனுஷனுடைய பிரியம்.
இன்றைக்கு நீங்க எதை பேசுறாரு, இவர் எபிரேய புத்தகத்தை பேசுவாரு, இன்னைக்கு நான் 11 அதிகாரம் போனவர் 31 பேசினாரு, 32 பேச போறாரு அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் பார்த்தீங்கன்னா கைரோ மூமெண்ட் வேலை செய்யாது, கர்த்தர் வேலை செய்ய முடியாது. எவனோ வந்தா 2 பேர் வந்தானுங்க, எங்க வீட்டுக்கு எப்பவுமே வந்து தான் போவானுங்க, அவனு வரதே ஒரு நோக்கத்தோடு வருவானு, இதுதான் வந்திருப்பானுங்க அப்படி அந்த பொம்பளை நினைக்கல. ராப் என்ன பண்ணல, அப்படி நினைக்கல. அவர் சொல்றா, இந்த ஜனத்தை கொண்டு கடவுள் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இவர்கள் என் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் இதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, அதற்காக கடவுள் இதை என் வீட்டுக்கு அனுமதித்திருக்கிறார். அவ்வளவு பெரிய ஆழத்தை அவள் புரிந்து கொண்டாள். அவளுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லாமல் இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு பெரிய வெளிப்பாடு, தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க, இந்த நேரத்தை நான் இழக்க மாட்டேன், இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்வேன். கடவுளும் பாரு எங்க கொண்டு போறாருன்னா, இவ வீடு செவுத்து, இவ வீடு எப்படி பார்த்தா காம்பவுண்ட்ல பிக்ஸ் ஆயிருக்குது, ஈஸியா தப்பிக்கிற இடத்துக்கு தான் தேவனும் இவர்களை 2 பேரையும் நடத்துறாரு. 2 பேர் போனவங்க யாரோ ஒரு வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா ஒரு தப்பிச்சு கூட ஓடி இருக்க முடியாது, கொண்டு போய் செத்து போயிருப்பாங்க. ஆனா கர்த்தரும் பாருங்க இவர்களை நடத்துகிற இடம் பார்த்து ராஹாபுடைய வீடு பாத்தீங்கன்னா அந்த செவத்துல அப்படியே என்ன படுத்த, அந்த காம்பவுண்டோட செவர், காம்பவுண்ட் அந்த மதில் வாள்கள் எங்க கட்டப்பட்டு எழுப்பப்பட்டிருக்குதோ அந்த செவர்ல இருக்குது. நாளைக்கு ஏதாவது ஒண்ணா கூட உடனே தப்பிச்சு போறதுக்கு ஒரு ஏற்ற இடத்துல கர்த்தர் இவர்களையும் கொண்டு போகிறார். நிறைய நேரத்தில் தேவன் செய்கிறது வியப்பா இருக்கும். ஏன் இதை செய்யறாரு, எதுக்கு செய்யறாரு, ஏன் இந்த நேரத்துல தான் செய்யணுமான்ற கேள்விகளுக்கு ஆனா கர்த்தர் அதான் தன் காலத்துல ரொம்ப நேர்த்தியாய் செய்கிறவர். உனக்குள்ள அந்த ஒரு வெளிப்பாடு இருக்கும் என்றால் அது நிச்சயமாய் உனக்கு விளங்க துவங்கும். ஆமென். அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதத்தை உங்களால முழுமையாய் அனுபவிக்க முடியும். சோஃபியா ரொம்ப சிரிச்சு நேரம் டிஸ்டர்ப் பண்ணுங்க, என்ன விஷயம், நீ சிரிக்கிற, பிரீத்தி சிரிக்கிறா, மாத்தி மாத்தி என்ன பிரச்சனை? நான் இங்க வந்து 50-100 பேர் கூட உட்காந்துல, நீங்க டிஸ்டர்ப் பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு இங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. சத்தியத்தை கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வசனத்துல இதைதான் வாசிக்கிறோம். 31ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்ன பண்ணாருங்க, மற்றவர்களோடு கூட அவள் அழிந்து போகாதபடிக்கு. என்னதுங்க 11ஆம் வசனத்துடைய 31 வாசிங்க. இல்ல அந்த வசனத்தை வாசி. கீழ்ப்படியாதவர்களோடு கூட, கீழ்ப்படியாதவர்களோடு கூட சொல்லுங்க, கீழ்ப்படியாதவர்களோடு கூட அவ சூஸ் பண்ணல. அங்க அந்த ஒரு பட்டணத்துக்கு ஒரு பெரிய அழிவு வருகிறது என்பதை அவர்களுடைய மேன்மையில, மேட்டிமையில, இருமாப்புல அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் ராஹா புரிந்து கொண்டாள். அல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு அந்த மேட்டிமை அவங்களுக்கு இல்லைன்னா வர்க்கம் பார்த்துக்கலாம், அவனுக்கு வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஓகின் ராஜாக்களை ஜெயிச்சிருக்கலாம், எமோரியர்களை ஜெயிச்சிருக்கலாம், ஆனா எங்களெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு மேட்டிமையோடு கூட அவள் இருந்து கொண்டே இருந்தார்கள். ஒரு மேட்டிமை. ஆனா ராகாபுக்கு அந்த மேட்டிமை இல்லை. ஆனா தான் கர்த்தர் இங்க எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, என்ன சொல்றாரு, அவர்களோடு கூட அவள் அழிந்து போகாதபடிக்கு, அவர்கள் சேதமாகாதபடிக்கு அவர்களோடு கூட ஒட்டிக்கல. கர்த்தர் கொடுத்த அந்த நேரத்தை அவ பிரயோஜனப்படுத்தி கொண்டாள். அல்லேலூயா. காலத்தை ஆதாயப்படுத்திய மனுஷன் பாக்கியவான் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுதுங்க, காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்படி இவள் பாக்கியவதியாய் மாறினபடினால்தான் இவளுடைய சந்ததியில போவாஸ் வர்றார், இவருடைய சந்ததியில தாவீது வர்றார், இவருடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து வருகிறார். அல்லேலூயா. இல்லைன்னா ஒரு விபச்சாரம் செய்யற தொழில் செஞ்சிருந்த ஒரு சகோதரி என்ன வந்திருப்பாங்க, அவங்க வாழ்க்கைக்கு ஒரு கணவன் வந்திருக்க மாட்டார், ஒரு முடிவு ஒண்ணுமே இல்லாம ஆயிருக்கும். உலகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெரியுமே, இது ஒரு புதிய ஒரு காரியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வசனம் எழுதுது, வேசியா இருந்தால். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷி தேவன் என்னோடு கூட இடைப்படுகிறார் ஒரு நேரத்தை அந்த காலத்துக்குள்ள இணங்கி வந்ததுனால அவ் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினது. அல்லேலூயா. இது எழுதிட்டு இப்ப அடுத்த வசனங்களுக்கு போவோம். அந்த வசனங்களை எழுதுற என்ன சொல்றாருங்க, 32ஆம் வசனத்துல வாசிக்க, பின்னும் நான் என்ன சொல்லுவேன் கேட்கிறாரு. இப்ப இது எழுதினவருக்கு கிட்டத்தட்ட இந்த வேதம் முழுக்க இப்படிப்பட்ட அநேக விசுவாச சாட்சிகளால் கட்டப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாத்தையும் அவர் யோசிக்க சொல்றாரு. நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் கொஞ்சம் பேர் தான் மென்ஷன் பண்ணிக்கிறார். இதெல்லாம் விட்டுட்டு இன்னும் கூட என்ன ரெஹோபாம் இருக்கிறாரு, அப்புறம் உள்ள நகராரு எசேக்கியா இருக்கிறாரு, நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் விட்டுட்டு சொல்றாரு. என்ன சொல்றாருங்க, தீர்க்கதரிசிகளையும் நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அவருக்கு காலம் போதாது, எனக்கு காலம் இருக்கிற மாதிரி தோணுச்சு. அல்லேலூயா. எழுதுனவருக்குன்னா இல்ல, ஏன்னா அவர் எழுதினா ஒவ்வொருத்தருடைய விசுவாசத்தை குறித்து எழுதினால் இந்த 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் இவ்வளவு பெரிய புஸ்தகமா மாறிட்டு இருக்கும்.
ஆமென். அதான் ஏன்னா எல்லாரோட விசுவாச ஓட்டமும் ஆனா நமக்கு கொஞ்சம் காலம் இருக்குது நான் நம்புறேன். கர்த்தர் ஒருவேளை வர்றதுக்கு தாமதிப்பார் என்றால் இவள் ஒவ்வொருத்தரையா கூட தியானிக்கிறது கர்த்தர் கிருபையை தருவாராக. அதனால முதல் பேரை நீங்க வாசிங்கன்னா யார் பேர் சொல்லப்பட்டிருக்கிறது? கிதியோன். கிதியோனை குறித்து நான் ஏற்கனவே உங்களிடத்துல பிரசங்கித்திருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு வெளிப்பாடு, இதை நான் திரும்ப வாசிக்கும் பொழுது இந்த கிதியோனை ஏன் இந்த இடத்துல எழுதப்பட்டது? ஆமென். என்ன சொல்றார்? விசுவாசனாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை என்ன பண்ணாங்களா? நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரத்தை என்ன பண்ணாங்களா? அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். பாருங்க, இந்த முழுசா எழுதி இருக்குது. விசுவாசனாலே பேர்பட்ட பராக்கிரமான காரியங்களை அவர்கள் செய்தார் என்று எழுதியிருக்கிறது. இப்ப இந்த கிதியோனை குறித்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் கிதியோனுடைய வாழ்க்கை, ஆமென், கிதியோனுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்றால் நியாயாதிபதியின் புத்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ ஆமென், இந்த நியாயாதிபதியின் 6ஆம் அதிகாரத்துல இந்த மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சினாப்சிஸ், ஆமென், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை கடந்து வந்தார், அப்படி என்ன எப்பேற்பட்ட மனுஷன். இப்ப இதை உங்களுக்கு ஏற்கனவே விளக்கி இருக்கிறவர்கள் அநேகர் இந்த இடத்துல இருக்கிறீங்க, இல்லைனாலும் புதிதாய் சிலர் இருக்கிறபடினாலே ஒரு சுருக்கமா இந்த காரியத்தை சொல்றேன். கிதியோனுடைய வாழ்க்கையினுடைய துவக்கம், ஏன்னா ஒரு மனுஷனுடைய ஹிஸ்டரி எழுதுனாங்கன்னா அவர் எங்க பிறந்தார், யாருக்கு பிறந்தார் அப்படின்னு எழுதியிருக்கும். ஆனா இவருடைய சரித்திரம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு நாள் ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே ஆண்டவர் வந்து நேரடியாக அவர்கிட்ட பேசுறது எழுதியிருக்கு. ஆனா இதுக்கு முன்பாக ஒரு பகுதி இருக்கிறது. இவர் வாழ்ந்த இவருடைய ஆட்கள், இவரை சார்ந்தவர்கள், இவருடைய சொந்தங்கள், இவர் சார்ந்த ஜனங்கள் ரொம்ப ஏமாற்றப்பட்டவர்களாகவே வாழ்க்கை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இவங்களை எப்பவுமே இவங்களை டாமினேட் பண்றதுக்கு ஒரு கூட்டம் எப்பொழுதும் என்ன பண்ணுதுங்க, இவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த கூட்டத்தின் பேர் மீதியானர். இந்த மீதியானர் யார் என்றால் ஏறக்குறைய நீங்கள் அதுக்கு முந்தின நாள் இருக்கிற வசனங்கள்லாம் வாசினா தெரியும். இவர்கள் வந்து விதைப்பார்கள், அதை வந்து என்ன பண்ணுவாங்க? ஆமா, கெடுத்து போட்டுருவாங்க. ஒரு பயிர் முளைச்சு வந்துச்சுன்னா அதை கெடுத்துருவான். இவன் ஏதாவது ஒன்று இன்னைக்கு நம்மளுடைய டேர்ம்ஸ்ல, நம்ம இன்னைக்கு வாழ்ற உலக வாழ்க்கையுடைய டேர்ம்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு செய்ய நினைக்கிறீங்க, உங்க வீட்டு வாசல்ல வச்சுட்டு போறீங்க, இல்ல வீட்டுல நிறைய பேருக்கு அந்த கோலம் போடுவாங்க. அந்த கோலத்தை கலைச்சிட்டாவே ரொம்ப கோவம் வந்துடும். பாத்துறீங்களா? அந்த கோலம் போடுவாங்க. இப்பெல்லாம் ரொம்ப கம்மி நம்ம ஊர்ல. முந்தைய ஒரு காலகட்டங்களில் அந்த கோலம் எல்லாம் போடுவாங்க. அது வழியா ஒரு சைக்கிள்காரன் டயர் ஏத்திட்டு போயிட்டான். அப்பெல்லாம் பஸ் கூட வராது. அந்த சைக்கிள் டயர் போச்சுன்னா படுபாவி பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் காலையில எழுந்து 5 மணிக்கெல்லாம் வரைஞ்சு வச்சத ஓட்டிட்டு போயிட்டான்னு திட்டுவாங்க. சின்ன விஷயம் தான். திருப்பி அழைச்சிட்டு நம்மளே வரைஞ்சிடலாம் கூடாது, வரைஞ்சிடலாம். ஆனா காலையில் எழுந்து அது பிரயாசப்படுது. ஆனால் இவர்களுக்கு எப்பேற்பட்டதா இருந்தது என்றால், இவருடைய பிரயாசம் எப்பேற்பட்டதா இருந்துச்சுன்னா, அந்த வசனங்களை சற்று வாசினா உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேலர் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலர் விதைக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி அவங்க விதைச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க எதிர்க்கு வந்து கூடாரம் போட்டுட்டு காசாவின் எல்லை மற்றும் நிலத்தினின் வெளிச்சலை கெடுத்து இஸ்ரவேலின் ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதியாகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டங்களும் எண்ணி முடியாதா இருக்கும். இந்த பிரகாரமாக அவர்கள் தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியர்களை இஸ்ரவேலர்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது ஆமா, மிகவும் சொல்லுங்க, சிறுமைப்பட்டாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கொடுமை. சொல்லுங்க, சிறுமனை என்னதுங்க? ரொம்ப கொடுமை. அது நீங்க அதை வாசிக்கும் போது நான் புரிஞ்சு, எனக்குடைய புரிதல் என்னன்னா, ஒரு காரியத்தை செய்யறான், அதை கழிச்சு போடுறது. சின்ன வயசுல ஒரு விளையாட்டு விளையாடும் போது கூட யாருன்னா ஸ்லேட்ல எடுத்து அழைச்சிட்டாவே ரொம்ப கோவம் வரும். நான் சொன்ன மாதிரி இந்த கோலம் போட்டா அழிச்சா கோவம் வரும். இப்படி சின்ன சின்ன காரியங்கள் நம்ம செய்யும் போது, இது வந்து விதைக்கிறான், பிரயாசப்பட்டு விதைக்கிறது என்பது ஒரு பிரயாசம். ஏர் உழுது அதை வந்து ரொம்ப பிரயாசப்பட்டு விதைக்கிறதை எதிர்பார்ந்து அது வளர்ந்து வரும்போது அதை கெடுத்துட்டு போயிடுவானா. இப்படி அவர்களை சிறுமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலின் நடுவுல இந்த மனுஷனை கிதியோனை குறித்து, அவருடைய விசுவாசத்தை குறித்து எபிரேய புத்தகத்திலே 11ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்துல வாசிக்கிறீங்க. இவர் என்ன ராஜ்யத்தை சுதந்தரித்தாராம். எப்படிப்பட்டவரே? இப்படி சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். அப்ப இவருடைய வாழ்க்கையில இப்படி ஒரு காலங்கள் கடந்து வருது. இதான் சரித்திரத்தினுடைய ஒரு பகுதி. இதுல எல்லாருக்கும் அக்கறை இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் ஒரு கவலை இருந்திருக்கும். நம்ம ஊர்லயே பாருங்க, இந்திய தேசத்துல சில அரசாங்க சட்டம் வரும், இல்லைன்னா யாருன்னா ஒரு ரூல் போடுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க. அதுல 1-2 பேர் எழுப்பி என்ன பண்ணுவாங்க, போராடுறதுக்கு முயற்சி செய்வாங்க. நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ஆளா இவர் என்ன பண்றாருன்னா, சுற்றிலும் நடக்கிற இந்த காரியங்களை இவருடைய மனதில் பயங்கரமாய் பாதித்து ஒரு நாள்
இந்த வசனம் சொல்லுது 12ஆம் வசனம், சரி 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பின்பு இல்ல ஆமா, கர்த்தருடைய தூதன் வந்து அபிரேசியனான யோவாசின் யோராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வால் மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ஆமென். பாருங்க என்ன பண்றாரு. இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு காலகட்டத்துல ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆங்கிலத்துல அந்த மரத்தினுடைய பெயர் இங்க வந்து கர்வாலி மரம் போட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல இட்ஸ் கால்ட் as oak tree. ஆமென். ஓக் ட்ரீ. ஆமென். அந்த ஓக் ட்ரீல அது கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உட்கார்ந்து கொண்டு இவருடைய வேலை எல்லாம் என்ன தெரியுமா, அங்கே இந்த மீதியானுடைய கைக்கு தப்புவிக்கிறதுக்கு அந்த கோதுமை வந்து புடைக்கும் பொழுது அந்த கோதுமை அவனுக்கு வந்து எதையாவது தூக்கிட்டு போயிடுவானுங்க. அப்ப அதை எப்படியாவது காப்பாத்துறது தான் இவருடைய வேலை. அங்க சிந்தறத அது எப்படியாவது அவனுக்கு எதையாவது பண்ணிடக்கூடாதுன்றது என்ன பண்றாரு இவரு, பாதுகாத்து கொண்டே இருக்கிறதா இவருடைய வேலையா இருந்தது. இதை செய்து கொண்டிருக்கிறார் தீவிரமா. இவருடைய வேலை எல்லாம் என்ன தெரியுமா, ஒரு கவலை. நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம், நம்ம படுற பிரயாசத்தை என்ன பண்றாங்க, அசட்டை பண்றானுங்க, ஏளன பண்றான், இல்லைன்னா அதுக்கு விரோதமாய் வருகிறான், சிறுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறான் என்று சொல்லி ஒரு பயங்கரமான பாரத்தோடு கூட கிதியோன் இதுல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த கிதியோன் இப்படி இருக்கும் பொழுது ஒரு அடுத்த வசனத்துல வாசிக்க, இப்படி அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கும் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட மனுஷன், சிறுமையினூடாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், போராட்டத்தோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், காரியங்கள் இனி நடக்குமா, விடிவு காலமே வருமா என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு ஒரு வார்த்தையினுடைய வெளிப்பாடு வருகிறது. ஒரு வார்த்தை வருது. என்னன்னா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் ஒரு வார்த்தை வருது. இவனுக்கு இது பயங்கர ஒரு கேள்வி. இன்னைக்கு பாருங்க, ஏன் இதை நான் சற்று இதனுடைய பின்னணியோடு கூட விளக்குறேன் என்றால், அநேகர் விசுவாசம் செயல்படுகிறதற்கு ஆண்டவர் சொல்லுகிறதற்கும் நடக்கிறதற்கும் சம்பந்தமே இல்லாமல் காரியங்கள் இருக்கும். விசுவாச செயல்பாட்டுக்கு என்னதுங்க, கர்த்தர் சொல்றதுக்கும் இருக்கிற சூழ்நிலைக்கோ நடக்கிறதற்கோ சம்பந்தம் இல்லாமல் சில நேரங்களில் ஒத்து போகிறதற்கு அநேக நேரங்களில் கான்ட்ராஸ்ட் இருக்கும். இவர் சொல்றாரு, அங்க உட்கார்ந்து இவருடைய பாரம் என்னன்னா, ஒரு கடவுள் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி யாருன்னா ஒருத்தர் வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இவருக்கு இப்ப ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, பேசுறாரு அவர்கிட்ட. ஆனால் சூழ்நிலை மாறவே இல்லை. இவருக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய காரியங்கள்ல கூட பாருங்க, இவர் வந்து கேட்கிறார், முதல் கேள்வியை கேட்கிறார் 13ஆம் வசனத்துல, நீ சொல்றத நான் எப்படி நம்புவேன்? நீ சொல்லுங்க, நீங்க சொல்றத இன்னைக்கு ஒரு சொல்றோம், வியக்கத்தக்க அற்புதங்களை கடவுள் செய்கிறவர். ஆமென். பயங்கரமான காரியத்தெல்லாம் ஆண்டவர் செய்வாரு. நான் எப்படி நம்புறது? ஏன்னா சூழ்நிலை அவ்வளவு இறுக்கமாய் இருந்து கொண்டிருக்கிறது. கிதியோன் கண் பார்வையில் அவர் பார்க்கிறது என்னவென்றால், அந்த மீதியானர் அவர்களை பயங்கரமாய் கொடுமைப்படுத்துறாங்க, பயங்கரமான இறுக்கங்கள், பயங்கரமான போராட்டம் அங்க இருக்குது. அதன் மத்தியில கடவுள் வந்து என்ன பேசுறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்ன்றாரு. இதை கேட்டவருக்கு ஒரு பெரிய கேள்வி. என்ன கேள்வி? கர்த்தர் இருக்கிறாருன்னா இந்த பிரச்சனையே இருக்கக்கூடாது. நான் பேச எத்தனை பேருக்கு புரியுது தெரியல. கொஞ்சம் பேர்லாம் எங்கெங்கயோ எதாவது யோசிச்சுக்கிற மாதிரியே அப்படி இருக்கிறீங்க, இல்லை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறீங்களான்னு தெரியல. அப்படி கவனிச்சா ரொம்ப சந்தோஷம். வேற எங்கன்னா எதனா யோசிச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து இங்கே வாங்க, ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடலாம். அப்புறம் நீங்கள் போயிட்டு ரொம்ப வீட்டில் தான் உட்காந்து யோசிக்கணுமே தவிர இங்கே பேசுறது யோசிக்க முடியாமல் போயிடும். அதனால இங்கே என்ன பேசுதோ அதை கொஞ்சம் யோசிச்சுங்க. ஒரு சூழ்நிலையுடைய நிர்பந்தத்தில் கேள்வி என்ன தெரியுமா, கர்த்தர் இருந்தா இது எப்படி நடக்கும்? எத்தனை பேருக்கு அப்படி தோணிக்குதுன்னு தெரியாது. நீங்க ரொம்ப நல்லவங்க கை தூக்க மாட்டீங்க, எனக்கு தோணிக்குது நிறைய வாட்டி. கர்த்தர் இருக்கிறாருன்னா, கர்த்தர் அழைச்சிருக்கிறாருன்னா, கர்த்தர் இதை செய்வார்னா ஏன் இதை அனுமதிக்கிறார்? எத்தனை பேருக்கு தோணிக்குது அந்த மாதிரி? பரவாயில்ல, உண்மை சொல்ற கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க இல்ல? கிதியோனுக்கு வந்தது நியாயமானது. ஆனால் விசுவாசத்துல கடவுள் பேசுறது சில நேரத்தில் வியக்கத்தக்க விதத்துல நாம கிரகிக்கவே முடியாத காரியத்தான் கடவுள் நம்மகிட்ட பேசுவார். அதுதான் இந்த இடத்துல சொல்றேன். விசுவாசத்துடைய ஆரம்பம் எப்படி தெரியுமா இருக்கும்? வியக்கத்தக்க விதம், கிரகிக்கவே முடியாததை கடவுள் நம்மகிட்ட நிறைய நேரத்துல பேசுவார். இவனுடைய பின்னணி ஒரு
என்ன சொல்றது, ஒரு பராக்கிரமம், என்ன சொல்றதுங்க, ஒரு 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 யுத்தம் செய்யற குடும்பத்துல இருந்து வரல, ஒரு ராஜா வீட்டுல இருந்து வரல, ஒரு ஆசாரியன் வீட்டுல இருந்து வரல. இதெல்லாம் அன்னை காலகட்டங்களில் இதெல்லாம் ஒரு இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பெரிய ஒரு ஸ்தானங்களை உடைய ஒரு குடும்பங்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து வரல. இவன் ஒரு சாதாரண ஆள். இவன் வேலை என்ன தெரியுமா, இவன் இவனா சூஸ் பண்ணி செஞ்சதுனால ஒரு போர்க்காலத்துல போயிட்டு அங்க உட்கார்ந்து இந்த கோதுமை என்ன பண்றது சேர்க்கிற வேலை. இவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடத்துல கடவுள் பேசுறாரு. என்ன சொல்றாரு, பராக்கிரமசாலியே அடனடாது. அப்படி கர்த்தர் ஒருத்தர் இருந்தாருன்னா முதல்ல இந்த பிரச்சனையே வரக்கூடாது. கர்த்தர் ஒருத்தர் இருந்தாருன்னா எப்படா என்கிட்ட திடீர்னு பேசுறாரு, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே, எப்படி இது ஆகும் அப்படின்ற ஒரு கேள்விதான் அவனுக்குள்ள வருகிறது. பாருங்க, அதனால தான் சொல்றாரு அவரு 13ஆம் வசனத்துல நீங்க வாசிங்கன்னா அவர் சொல்றாரு, என்ன கேள்வியா கேட்கிறாரு, என்னன்றாரு, ஆண்டவரே இருந்தால் எப்படி இதெல்லாம் நடக்கும், மீதியானர் எப்படி இதெல்லாம் பண்ணுவாங்க, எப்படி இதெல்லாம் எங்களுக்கு நடக்கும், கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லை என்றால் எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு என்ன பண்ணாங்க விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே, நாங்க வரும்போதெல்லாம் நிறைய கேட்டவே, சமுத்திரத்தை பிளந்தார், மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார், வேக்கத்தக்க காரியங்களாம் செய்தார் இந்த கடவுள் கேட்டமே, அதெல்லாம் எங்க? இன்னைக்கு விசுவாசனுடைய துவக்கம் அநேக நேரங்களில் கேள்வியோடு கூட தான் துவங்கும். விசுவாச துவக்கம் என்னதுங்க, how but God gives a solution. கர்த்தர் சொல்றாரு, அடுத்த வசனத்திலே சொல்றாரு, அந்த முதல் கேள்வி கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போ அப்படின்றாரு. அல்லேலூயா. அவனுக்கு என்ன சொல்றாரு, அது எனக்கு ரொம்ப நேரம் எனக்கு கொஞ்ச நாள் புரியல. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நான் ஏற்கனவே இதை பிரசங்கித்து இருக்கிறேன். ஆனால் திரும்ப அதை உட்கார்ந்து நீ காலில் வாசித்த என்ன பலத்தோடு போ அப்படின்றாரு ஆண்டவரே. உனக்கு இருக்கிற இவனுக்கு என்ன பலம் இருக்குது? இதுக்கு முந்தின வசனத்தை சொன்னா சந்தேகம் தான் இருக்குது. என்ன இருக்குது? ஹலோ, எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? புரியுற ஒரு 10 பேர் எப்பவுமே ஒரு சர்வீஸ்ல 10 பேர் ரெடியா இருங்க. போதும், ஒரு 10 பேர் கை தூக்கிட்டீங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. அந்த மாத்திரம் 10 பேர் மாத்திரம் அசைவாடிட்டே இருங்க. மற்ற ஒரு 10 பேர் ரெஸ்ட் எடுக்கட்டும். இன்னும் 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். என்ன எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் இருக்கிறாரு? சந்தேகத்தில் இருக்கிறார். கரெக்ட். என்னத்துல இருக்கிறாரு? கேள்வியில் இருக்கிறாரு, பயத்தில் இருக்கிறாரு, நடக்குமோ நடக்காதுன்ற பதப்பதைப்பில் இருக்கிறாரு. கடவுள் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட அந்த பலத்தை பேசுறாரா? அந்த பலத்தை பேசுறாரா? இல்ல. அதான் எனக்கு ஒரு கேள்வி, என்னடா அது, இவன் முதல்ல சொல்லிட்டாரு, கடவுள்ல சொல்றாரு பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இவர் என்னன்றாரு, நான் பராக்கிரமசாலிலாம் கிடையாது, நம்மளை விட்டுருங்க, ஆளை விட்டுருங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் கூப்பிட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நமக்கு அது சம்பந்தமே இல்லை, நான் ஏதோ சும்மா ஒரு ஆர்டினரி ஆளு, என்னெல்லாம் அதெல்லாம் இன்வால்வ் பண்ணாதீங்கன்னு பேசுற மாதிரி தான் அவர் பேசுறாரு. ஆனா கர்த்தர்ன்றாரு அடுத்தது, ஆண்டு உட்காந்து ரீசன் கொடுத்துருக்கணும். இல்லப்பா அப்படிலாம் கிடையாது, உன்னை தாயின் கருவிலே தேர்ந்தெடுத்தேன், உங்க அம்மாக்கு என்ன பண்ற போஷித்து, அப்படிலாம் பேசலையே, அப்படிலாம் பேசலையே. என்னன்றாரு கர்த்தரு? அடுத்த வசனம் என்னன்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட போ. என்ன அர்த்தம்? 11ஆம் வசனத்தை திருப்பி போங்க இப்ப மேல. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியஸ்ரீனாகிய யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். இவன் எங்க இருக்கிறா? கர்வாலி. அப்ப இந்த கர்வாலி மரம் என்றால் என்ன அப்படின்றத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண தோங்கனேன். அல்லேலூயா. இந்த கர்வாலி மரம் என்றால் என்ன? இங்கிலீஷ்ல இட்ஸ் கால்ட் oak tree. There's biblical significances in 4 different places. And when I read that, according to the biblical meaning of oak tree, it speaks about the strength and the stability. Hallelujah. அவன் எப்படிப்பட்ட ஒரு நிலவரத்துல கட்டப்பட்டு கொண்டிருக்கிறான் என்றால், தேவனுடைய பலத்தினாலே, தேவனுடைய நிலவரத்தினாலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்த்தபடினாலதான் அவன் இடத்துல சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லாருக்குள்ள ஒரு சந்தேகம், பயம்ன்றது ஒன்று இருக்கும். ஆனால் நாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற விசுவாசமானது கர்த்தருக்கு முன்பாக இடை போடுகிற ஒரு காரியமா இருக்க தேவ பிள்ளையே. அல்லேலூயா. இவனுக்குள்ள பயம் இருக்குது, சூழ்நிலையை பார்க்கும் போது ஒரு சந்தேகம் இருக்குது, கேள்வி இருக்குது, அங்கலாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அவன் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது எதுல தெரியுமா? தேவனுடைய பலத்திலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்.
உன் விசுவாசம் ஜெயமாய் மாற வேண்டும் என்றால், உன் விசுவாச ராஜ்யங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால், உன் விசுவாசம் பலத்த கிரியைகளை செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய பலத்துல கட்டப்பட்ட வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் நிலவரத்துல என்றைக்கு உன் வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறதோ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்வாரு, பராக்கிரமசாலியே. Hallelujah. God did not just say things like that. அப்படியே சும்மா சொல்லில்ல, உனக்கு இருக்கிற பலத்தோட போ. என்னத்தை அறிக்கைட்டா? சந்தேகத்தை அறிக்கையிடுகிறான், பயத்தை அறிக்கையிடுகிறான். ஆனால் அவன் கர்த்தர் எதை தெரியுமா பார்க்கிறாரு? நீ இன்னைக்கு இருக்கிறத பார்க்கிற, ஆனால் உனக்குள்ள ஸ்திரமாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற கிறிஸ்துவுடைய ஒரு வல்லமை என்கின்றது உனக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. அதை பார்த்து சொல்ற, இன்னைக்குரிய காரியத்தோட விடுதலையை சொல்ல, நாளைக்கு ஒரு எதிர்காலம் என்று ஒன்று வைத்திருக்கிறேன், அதற்கு உன்னை நான் ஆயத்தப்படுத்தும்படிக்கு, உன்னை கொண்டு செய்யும்படிக்கு, அந்த பலத்தோடு போகிறதற்கு இன்றைக்கு நீ எழும்புவாய் என்றால் அது உனக்குள்ள நடக்கும் என்று கர்த்தர் சொல்றாரு. Hallelujah. Today in our faith we always have questions. இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்துல கேள்விகள் உண்டு. கேள்வி இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க மாய்மாலமா ஏதோ இருக்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கேள்வி இருக்கும். எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? இது கர்த்தருக்கு இது சாத்தியமா? இதெல்லாம் இன்னைக்கு நடக்குமா? நடந்தது அன்னைக்கு நடந்திருக்கு. இப்படி எல்லாம் காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் நாம் விடாமல் அந்த பலத்துல கட்டப்பட்டு கொண்டே இருந்தால் அந்த கேள்விகள் ஜெயமாய் மாற, அந்த கேள்விகள் ஜெயமாய் மாற வேண்டும் என்றால் கிறிஸ்துவாகிய பலத்திலே கட்டப்பட்டு கொண்டே இருக்கணும். சாதாரணமா ஒரு மரத்துக்கு போய் உட்கார்ந்தல சார். ஆனாதான் I tell every word in this Bible has a meaning. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனாலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, அதற்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, கர்வாலி மரத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனா இந்த புஸ்தகத்தை நான் பிரமிச்சுட்டு யோசித்தேன், இன்னும் எத்தனை வருஷம் கர்த்தர் வராம இருந்தாலும் பிரசங்கிக்கிறதுக்கு இன்னும் கூட நிறைய. நான் ஆபிரகாமை குறித்து வாசி கொண்டு இருந்தேன். ஆபிரகாம் குறித்து ஏற்கனவே ஒரு சீரியஸ் எல்லாம் பேசுற ஞாபகம் இருக்குது. ஆனால் திரும்ப வாசிக்கும் நிறைய காரியங்கள் புதுசாவே தெரியுது. நிறைய புதிய புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் காண்பித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க இந்த வேதத்துல, ஏன்னா ஜீவனுள்ள வார்த்தைக்குள்ள இருக்கிற மகத்துவம் இன்றைக்கும் பேசுகிறதுக்கு ஏதுவாய் இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. முதல்ல சொல்றாரு, you have a strength. உன் விசுவாசம் செயல்படுறதுக்கு உன்கிட்ட என்ன இருக்குது? பலன் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றார். இன்றைக்கு உன்கிட்ட ஒரு கேள்வி இருக்கணும், இது எப்படி ஆகும் அப்படின்னா கர்த்தர் உன்னை பார்த்து தைரியமா சொல்றாரு, இது நாள் வரல உன்னை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறேன், அந்த பலன் உனக்குள்ள இருக்கிறது, அந்த பலத்தோடு கூட நீ எழுந்திருப்பாய் என்றால் உன் காரியம் ஜெயமா மாறிடுன்றார் கர்த்தர். யாருக்கு இது புரியுது? எத்தனை பேருக்கு இது புரியுது? எனக்குள்ள கட்டப்பட்ட ஒரு வார்த்தை என்ற பலன் எனக்குள்ள இருக்கிறது, அந்த வார்த்தையுடைய நிலவரம் எனக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. அதை பார்க்கிறார் கர்த்தர். அந்த பலத்தோடு கூட நான் எழுந்தால் கர்த்தர் காரியத்தை ஜெயமா மாற்ற முடியும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத ஆண்டவர் சொல்றாரு, அது அர்த்தம் என்ன தெரியுமா? நீ சூழ்நிலையை பார்க்கிற. Don't look at your situation, look at the strength in you. Hallelujah. Don't look at your suspicion, look at the strength in you. உனக்குள்ள இருக்கிற பலத்தை பாரு, உனக்குள்ள இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத, உன்னை சுற்றில் இருக்கிற காரியங்களை பார்க்காத. உனக்குள்ள என்னுடைய பலன் என்று ஒன்று இருக்கிறது, அதை பார்க்கும் பொழுது அதோடு கூட எழுந்திரு, நீ ஜெயமா இருப்பாய் என்று கர்த்தர் சொல்றார். ஐயா, எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? உனக்குள்ள ஒரு பலன் ஒன்று இருக்குது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உனக்குள்ள ஒரு பலன் என்ற கிறிஸ்துவாகிய, அதான சொல்றோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். அப்ப இந்த வசனம் எல்லாம் பொய்யா மாறிடக்கூடாது. நம்ம சொல்ற அந்த வசனம் ஜீவன் உள்ளது. நீ என்ன சொல்லும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, எனக்குள்ள பலனா இருக்கிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு கிதியோனை பார்த்து சொல்றாருப்பா, உனக்குள்ள ஒரு வெறுப்பு இருக்குது, உனக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது, உனக்குள்ள ஒரு தயக்கம் இருக்குது, உனக்குள்ள ஒரு பயம் இருக்குது. நான் அதெல்லாம் பார்க்கலப்பா, உனக்குள்ள இருக்கிற பலனாகிய விசுவாசத்தை பார்க்கிறேன். அந்த விசுவாசத்தை கொண்டு எழுந்துரு, நீ மீதி யாரை ஜெயிச்சிருவ. எத்தனை பேருக்கு புரியுது சார் இன்னைக்கு ராத்திரி? கர்த்தர் அப்படி நல்லவருங்க. எனக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை பார்த்தானா, எனக்குள்ள இருக்க குறை சொல்றதை பார்த்தானா, எனக்குள்ள இருக்கிற பயத்தை பார்த்தானா, என்ன 10 பைசா கூட பிரயோஜனமா? ஒண்ணுமே பண்ண முடியாது ஆண்டவரால. எனக்குள்ள இருக்கிற பலத்தை பார்க்கிறார்.
அந்த கொஞ்சம் விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். அந்த கடுகளவு இருக்கிற அந்த கொஞ்சம் விசுவாசத்தை பார்த்து, இந்த பலம் போதுண்டா, இதை வச்சு ராஜ்யத்தை ஜெயிச்சலாம்டா, இதை வச்சு நீ என்ன பண்ண, எழும்பி நில்லு, அந்த பலத்தோடு கூட எழுந்துரு, உன்னை ராஜ்யங்களை ஜெயிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். யாருக்கு என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது இன்னைக்கு ராத்திரி? அதனால ரொம்ப பெருசா சுத்தி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அந்த சந்தேகத்தை பார்த்து பயந்துராத. பாருங்க, இதை கேட்டுட்டு அவருக்கு ஒரு பயம். இதை கேட்டு சொல்றாரு, ஆண்டவரே அதற்கா என் ஆண்டவரே எதனால ரட்சிப்பேன்? இதோ என் மனசில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் இப்ப அங்கேயும் சொல்றாரு, நான் அப்ப கூட ரொம்ப ஒண்ணு இல்ல ஆண்டவரே, நான் ஒண்ணு இல்ல, நம்ம ஆளுங்க தூக்கி கூட என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இல்ல ஆண்டவர் இல்ல ஆண்டவர், அது மாதிரி தான் கொஞ்சம் லைட்டா பேசுறாரு. அடுத்தது பேசுறாரு பாருங்க, the second howக்கு என்ன சொல்றாரு பாருங்க, 16ஆம் வசனத்துல, கர்த்தர் நான் உன்னோட கூட இருக்கிறப்பா, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல, ஒரு மனுஷனை முறியடிப்பது போல என்ன பண்ணுவ நீ? நீதியானரை முறியடிப்பது. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரு பலத்தை நான் திரும்பி பாக்குறேன்றாரு கர்த்தர். ஆண்டவர் திருவருள் எதை சொல்றாரு? உங்களுக்குள்ள இருக்கிற பலத்தை பாக்குறேன்றார். இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற பலத்தை பாக்குறேன், உனக்குள்ள இருக்கிற தைரியத்தை நான் பாக்குறேன், என் பேர் நான் வச்சிருக்க அந்த கொஞ்சம் நம்பிக்கை இருக்குதுல அதை பாக்குறேன், அதை வச்சு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன்றார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க இந்த ராத்திரி? எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்குள்ள இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தை கர்த்தர் பார்க்கிறார், அந்த கொஞ்சம் விசுவாசத்தை பார்க்கிறார், அந்த கொஞ்சம் நம்பிக்கையை கர்த்தர் பார்க்கிறார். நிறைய சந்தேகம் இருக்குது, நிறைய பயம் இருக்குது, ஆனா அந்த கொஞ்சம் பலம் இருக்குது இல்லையா, அதை கர்த்தர் பார்த்து சொல்றாரு, அதை வைத்து இந்த மீதியானரை நான் முறியடிக்கிறதுக்கு ஒரு வல்லமை உனக்குள்ள அனுப்புவேன்றார் கர்த்தர். அல்லேலூயா. கொஞ்சம் பலன் இருந்தா போதும். இன்னைக்கு ராத்திரி எத்தனை பேருக்கு அந்த கொஞ்சம் பலம் இருக்கிற மாதிரி நம்புறீங்க? அந்த கொஞ்சம் பலம் எத்தனை பேர் இருக்குது? கொஞ்சம் விசுவாசம் எத்தனை பேர் இருக்குது? இன்னைக்கு என் பிரசங்கமே அவ்வளவுதான். அந்த little faith, that little strength, you know, because the Lord is with you. அதுல தான் கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அந்த கொஞ்சம் விசுவாசத்துல கர்த்தர் உன் கூட இருக்கிறார், அந்த கொஞ்சம் பலத்துல கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஏன்னா நீ கர்வாலி மரத்தின் கீழே அந்த பலத்தோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிற. அந்த கர்வாலி மரம் என்றால் என்ன? தேவனுடைய பிரசன்னம் எங்கே அந்த பலன் வருகிறதோ, எந்த இடத்துல அந்த நிலவரம் வருகிறதோ, அதுதான் அந்த கர்வாலி மரமா இருக்கிறது. அந்த ஓக் ட்ரீ கீழே when you're there, கர்த்தர் சொல்ற, அதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன் சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படுற அந்த சந்தேகங்கள், கேள்விகள்லாம் உன்னை ஒரு நாள் ஒன்றும் பண்ணாது. சொல்லுங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னுங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நீங்க தைரியமா இன்னைக்கு ஒரு அறிக்கை எடுங்க, என்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் பலம், என்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் விசுவாசம், கிறிஸ்துவை பற்றி கொள்கிற அந்த கொஞ்சம் நிலவரம் பெரிய சாதனைகளை செய்கிறதற்கு ஏதுவாய் மாறிடும். இங்க அப்படிதாங்க அவனுடைய விசுவாசம் துவக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் பண்ற சேட்டைய பார்த்தீங்கன்னா, அவர் பண்ற வேலையை பார்த்தீங்கன்னா, அவர் போயிட்டு ஒரு பெரிய போர்ல அவன் கத்தி கப்படா கண்ணுகள்லாம் தூக்கின்னு போற இடத்துல இவரு நன்றாரு விளக்கையும் என்ன பானையும் தூக்கின்னு போயிட்டு அங்க எளிதா ஒரு போரையே ஜெயிச்சுட்டு வந்துட்டாருங்க. அந்த கொஞ்சம் விசுவாசம் உங்ககிட்ட இருக்கிற அற்பமான காரியங்களை வைத்து பெரிய காரியங்களை செய்கிறதற்கு ஏதுவாய் மாற முடியும். நல்லா கையை தட்டுனா கையை தட்டுங்க, நல்ல ஆண்டவரை மயமப்படுத்துனா மயப்படுத்துங்க. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் விசுவாசம் கர்த்தர் பேர்ல வைத்திருக்கிற நம்பிக்கை வர்த்திக்க பண்ணும், உங்களுக்குள்ள ஒரு பலனை தரும், இன்னும் கூட உங்களை கட்டி எழுப்பா. நாளைக்கு ஒரு பெரிய காரியத்தை பார்க்கும்போது உன்னுடைய கொஞ்சம் விசுவாசம் அற்பமான ஒன்றை வைத்து ஜெயமாய் மாற்றுகிறது ஏதுவாய் மாறிவிடையா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி சொல்லுங்க, அந்த கொஞ்சம் விசுவாசம் எனக்குள்ள நான் இழந்துட விரும்பல, அந்த கொஞ்சம் பலத்தை நான் இழந்துட மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சவால்கள் பெரிது, நமக்கு நிறைய காரியங்கள் சவாலா பெருசா பயங்கரமா இருக்குது. அதன் மத்தியில நம்ம போராட்டம் தெரியுமா, கர்த்தரை நம்பணும். ஆனா ஒரு பக்கம் இது பிடிச்சி இழுக்குது. எது இழுக்குது? அந்த பயம் நம்மளை பிடிச்சி இழுக்குது, சந்தேகம் நம்மளை பிடிச்சிருக்குது. இப்ப கர்த்தர் பார்த்து இன்னைக்கு ராத்திரி உன்னை கன்சோல் பண்ணி சொல்றாரு, உங்ககிட்ட இருக்க அந்த கொஞ்சம் விசுவாசத்தை பாக்குறேன், அந்த கொஞ்சம் பலனை பாக்குறேன், அந்த பலத்தோடு கூட பராக்கிரமசாலியை போல நீ எழுந்துருன்றாரு கர்த்தர். அந்த கொஞ்சம் பலத்தோடு கூட நீ பராக்கிரமசாலியை போல எழுந்துரு. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு ஏதுவாய் மாறுபடி. அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க. நேரம் ஓடிச்சு. 3 காரியம் சொல்ல நினைச்சேன், ஆனா 2 தான் சொல்ல முடிஞ்சது. பரவாயில்லை, இட்ஸ் ஓகே. ஆமென். Because you know that will become a sign of your stride. Amen. That will become a support. That will be your strength. Amen. இந்த ராத்திரி வேளை ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துல, ஆண்டவரே அந்த கொஞ்சம் பலனுக்காக ஒரு வாயை திறந்தா நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்லா உங்களுக்குள்ள இருக்கிற பாருங்க, அதை ஜெபிக்க அந்த கொஞ்சம் விசுவாசம் வர்த்திப்பா மாறிடும். அம்மா இன்னைக்கு நீங்க முதல் முறையாய் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? சிலர்லாம் உட்கார்ந்து கேட்கறீங்களே, நீங்க வந்த உடனே இயேசுவை நம்புகிற அந்த கொஞ்சம் விசுவாசம்
விசுவாசம் உங்களுக்குள்ள வந்திருக்குது. இயேசுவை நம்புற அந்த கொஞ்சம் விசுவாசம். சிலர்லாம் இங்க கண்ணுல நான் பார்க்கிறேன், அவங்க எல்லாம் நீங்க இப்பதான் வர்றீங்க கொஞ்சம் கொஞ்சமா. எனக்கு இங்க மத்தவங்களுக்கு பேசிக்கிற மாதிரி பெரிய பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு புரிஞ்சுக்க முடியாலும் அந்த கொஞ்சம் விசுவாசம் உங்களுக்குள்ள அப்படியே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கொஞ்சம் விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் சொல்ற, எழுந்துரு, நீ பராக்கிரமசாலியை போல எழுந்திருக்கணும் அப்படின்றார் கர்த்தர். உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு ஏதுவாய் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல கர்த்தர் உன்னை எழுப்புகிறதுக்கு ஏதுவாய் காரியங்களை மாற்றுகிறதற்கு அப்படியே ஜெபம் பண்ணிருக்கீங்க. சத்தம் குறையும் போது உங்க சத்தம் உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் நல்லா அப்படியே ஜெபிச்சிருங்க. உங்க சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே அந்த கொஞ்சம் விசுவாசத்துக்காய் ஸ்தோத்திரம். அந்த கொஞ்சம் இன்னைக்கு உன்னை சுற்றி இருக்கிற அநேக சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து ஐயோ என்னால் இந்த காரியம் பண்ண முடியாது, நான் எப்படி இதுல இருந்து மீண்டு வர முடியுன்ற ஒரு பெரிய சந்தேகமும் கேள்வி இருக்கிறது நியாயம்தான். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லும்படிக்கு சொல்ற காரியம் தெரியுமா? அன்றைக்கு கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அந்த பலத்தோடு கூட எழுந்துட்டு. நான் இதை சற்று வாசி பார்க்கும் பொழுது அவனிடத்துல சொல்றாரு, உங்ககிட்ட அந்த ஒரு விசுவாசம் ஒண்ணு இருக்குது, உங்ககிட்ட ஒரு பலன் ஒண்ணு இருக்குது, என்னை நம்புகிற ஒரு பலன் ஒண்ணு இருக்கிறது. அந்த பலத்தோடு கூட அது கொஞ்சமா இருக்கலாம், அது கொஞ்சம் ஒரு விசுவாசமா இருக்கலாம், ஆனா அதை கொண்டு எழுதுரு, நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படிதான் இன்றைக்கும் உனக்குள்ள கடவுளை நம்புற அந்த கொஞ்சம் ஒரு விசுவாசம், அந்த சின்ன விசுவாசம், அந்த சின்ன ஒரு பலன் உனக்குள்ள இருக்குது. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார் பராக்கிரமசாலி என்று. ஏன்னா அந்த கொஞ்சம் விசுவாசமே உன்னை பெரிய பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு ஏதுவாய் மாற போறபடினாலே ஆண்டவர் சொல்றார், அதை கொண்டு எழுந்துரு, அதை கொண்டு ரைஸ் yourself and I will be able to accomplish things through you. உன்னை கொண்டு பலமான காரியங்களை செய்கிறதுக்கு ஏதுவாய் மாறு என்று கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் உன்னை வாழ்க்கை கொண்டு அப்படிதான் செய்ய போறாரு. அந்த விசுவாசத்தோடவே எழுந்துரு, நீ பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு ஏதுவாய் மாறிவிட முடியும். Oh, we thank you Father. இன்னைக்கு இந்த ராத்திரியில் ஆண்டவரே அந்த கொஞ்சம் விசுவாசத்தோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற அநேகர் இந்த இடத்துல இருக்காங்க. அந்த கொஞ்சம் பலத்தோடு கூட, ஐயா அவங்கள மாதிரிலாம் என்கிட்ட இல்ல சார், அவங்கள மாதிரிலாம் பெரிய பெரிய காரியத்தெல்லாம் பார்த்து பேசுறதுக்கு என்ன இடத்துல அவ்வளவு பெரிய தைரியம் இல்லை. என்னென்றால் என் வாழ்க்கையே பயங்கரமான போராட்டத்தில் இருக்குது, என் வாழ்க்கையே அவமதிப்பில் இருக்குது, என் வாழ்க்கையை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற இந்த கொஞ்சம் விசுவாசத்தில் ஆண்டவரே நான் எழும்புகிறதற்கு, என் பலத்தை பெற்றுக் கொள்கிறதற்கு, என் அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறதுக்கு, என் காரியங்களை சாதிக்கிறதுக்கு என்னை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துகிறதுக்கு இந்த கொஞ்சம் விசுவாசத்துல நான் எழுந்திருக்க போறேன். ஆண்டவரே கர்த்தர் உன்னை கொண்டு பலத்த காரியத்தை செய்கிறதுக்கு ஏதுவா இது மாறிட முடியும். அப்படியே இருக்கிற இடங்கள்ல எழுந்து கொஞ்சம் கர்த்தருடைய நாமத்துல சொல்லுங்க, இந்த கொஞ்சம் விசுவாசம் அப்படியே அதான் ஒரு சைனா எழுந்திருக்கேன், இந்த கொஞ்சம் விசுவாசத்தோடு கூட நான் எழுந்திருக்கிறேன் ஆண்டவரே, இந்த கொஞ்சம் பலத்தோடு கூட எழுந்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த கர்வாலி மடத்தின் கீழே இருக்கிற ஆண்டவரே அந்த பலத்தோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், கேள்வியோடு தான் இருக்கிறேன், ஆனா ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தேகத்தின் மத்தியில் ஒரு தைரியம், ஒரு விசுவாசம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் இதுல விடுதலை தருவார்னு சொல்லி ஒரு தைரியம் எனக்குள்ள இருக்கிறது. அந்த கொஞ்சம் விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே. இங்க இருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் நம்புறீங்களோ உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார் பராக்கிரமசாலியே. இங்க இருக்கிற சகோதரிகள் யாரெல்லாம் நம்புறீங்களோ உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார் பராக்கிரமசாலியே. இங்க இருக்கிற சகோதரிமார்கள் யாரெல்லாம் நம்புறீங்களோ உங்களை பார்த்து சொல்றாரு பராக்கிரமசாலியே. ஓ mighty men, oh mighty women, oh mighty men, oh mighty women, rise up with that little faith that you have, with that hesitation, with that fear, in spite of all that you have that faith.